Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் முந்திரி பருப்பு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 6 அருமையான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா முந்திரி பருப்புகளை சாப்பிடுறது உடல் எடையை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு தினசரி இதை சாப்பிடுறது ஆரோக்கியமான பழக்கம் இல்ல அப்படிங்கிற கட்டுக்கதையும் இருக்கு. ஆனா தினசரி முந்திரி பருப்பை அளவோடு சாப்பிடுறதுனால பல அற்புத நன்மைகள் நமக்கு கிடைக்குது. பெரும்பாலான இந்திய இனிப்புகள் பாரம்பரிய தயாரிப்புகள்லாம் இந்த முந்திரியோட சுவையை அதிகரிக்க பயன்படுத்துறாங்க. முக்கிய ஒன்றா கூட இந்த முந்திரி பருப்பு இருக்குது. பலவிதமான சத்துக்களோட ஆற்றல் மையமாவும் இந்த முந்திரி பருப்பு இருக்கு. இந்தியால மட்டும் இல்லாம உலகத்துல பிற பகுதிகள்லயும் ரொம்ப பிரபலமானதா இந்த முந்திரி பருப்பு இருக்கு. சரி வாங்க முந்திரி பருப்பு என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கேன்சர் வராமல் தடுக்கிறதுல முந்திரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து 4-5 முந்திரிகளை நீங்க சாப்பிட்டுட்டு வரதன் மூலமா கிடைக்கக்கூடிய முக்கியமான நன்மைகள்ல ஒண்ணு அப்படின்னா என்னன்னா கேன்சர் வருவதற்கான அபாயத்தை இது கணிசமா குறைக்குது. முந்திரிகள்ல ப்ரோ அந்தோசயனின் அப்படிங்கிற ஒரு வகையான பிளவோனால் இருக்கு. இது உடல்ல புற்றுநோய் செல்களோட வளர்ச்சி அடைவதை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஒற்றை தலைவலிக்கு முந்திரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா மெக்னீசியம் பற்றாக்குறை இருக்குல்ல, அது பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். நம்ம உடம்புல மெக்னீசியத்தோட அளவு சீரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினசரி 4-5 முந்திரி பருப்புகளை சாப்பிடலாம். முந்திரிகள்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய மெக்னீசியம் இருக்குல்ல, இது ரத்த நாளத்தை தளர்த்தி ஒற்றை தலைவலியோட அதிர்வெண் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவியா இருக்கு. சருமத்தை பளபளப்பாக்க முந்திரி பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முந்திரி பருப்புகள்ல செலினியம் அதிகமா இருக்கு. இது விட்டமின் ஈயோட ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி செயல்படுது. அது மட்டும் இல்லாம முந்திரி பருப்புல இருக்கக்கூடிய காப்பர், தாமிரம் இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கெல்லாம் சருமத்தை பளபளப்பாக்குறதுக்கும் பொலிவாக மாற்றுறதுக்கும் கூட உதவுது. இந்த முந்திரி பருப்புல இருந்து தயாரிக்கக்கூடிய முந்திரி ஆயில் இருக்குல்ல, இதுல செலினியம், ஜிங்க், மெக்னீசியம், இரும்பு, பாஸ்பரஸ் இது மாதிரியான சத்துக்கள் அதிகமா இருக்கு. இது சருமத்தை ஆரோக்கியமாகவும் சுருக்கம் இல்லாமவும் வச்சுக்க கூட உதவுது. ஆரோக்கியமான கண் பார்வைக்கு முந்திரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முந்திரி பருப்புகள்ல அளவுக்கு அதிகமா லுட்டினும் பிற முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கு. இது நம்மளோட கண்களை சேதமடையாம பாதுகாக்குது. ஆரோக்கியமான கண் பார்வையை உறுதி செய்யறதுனால வயசானவங்க தினசரி 2-3 முந்திரி பருப்புகளை சாப்பிடுறதன் மூலமா குருட்டு தன்மையை ஏற்படுத்துள்ள அந்த அபாயத்தை குறைச்சிக்கலாம். கண்புரை வராம கூட தடுத்துக்கலாம். முந்திரியில இருக்கக்கூடிய ஜியாக்சாந்தின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கண்கள்ல இருக்குள்ள அந்த மாக்குலாவை பாதிப்பிலிருந்து பாதுகாத்து நம்மள பாதுகாப்பா வச்சுக்குது. உடல் எடையை குறைக்க முந்திரி பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டுகளோட வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்த முந்திரி பருப்புல இருக்கக்கூடிய மெக்னீசியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முந்திரியில இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டிக் ஆசிட் இருக்குல்ல, இது வளர்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துறதுக்கும் கொழுப்பை எரிக்கிறதுக்கும் உதவி செஞ்சு உடல் எடை குறைக்கிற முயற்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். முந்திரிய ஒப்பிட்டு பார்த்தோம்னா புரதத்தோட நல்ல ஆதாரமா கூட அது இருக்கு. தினசரி சரியான அளவு நம்ம முந்திரி பருப்பை சாப்பிடுறப்ப உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது உதவுது. இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு முந்திரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முந்திரிகள்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம முந்திரியில நல்ல கொழுப்புகள் அதிகம் அடங்கி இருக்கிறதுனால ஒரு குறிப்பிடத்தக்க இதய ஆரோக்கியத்தோட முந்திரியோட நுகர்வு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்கிறதன் மூலமா நாளங்களை ஆரோக்கியமா பராமரிக்கிறதுக்கு கூட முந்திரி உதவுது. இதய செயல்பாட்டை அதிகரிக்க தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் முந்திரி நமக்கு தருது. இந்த வீடியோல தினமும் 4-5 முந்திரி பருப்புகள் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி டெய்லி முந்திரி பருப்புகளை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.